பெரிய பிரச்சனை. இப்போ சும்மாவே எதிரிகள் வந்துடுறான். இப்போலாம் பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை எங்கே கொட்டாதப்பா, எங்கள் வீட்டில் பாருங்கள் இப்படி குப்பை நீ அங்கே கொட்டினா இங்கே எல்லாம் இங்கே வந்து நிற்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அன்னையோட அவன் உங்களுக்கு எதிரி ஆயிடுவான். சரிங்களா? இந்த மாதிரி எதிரியோ இல்லை நமக்கு தெரிஞ்ச எதிரிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் குடும்பத்தில் இருக்கவங்களே எதிரி ஆயிடுறாங்க, நண்பர்கள் விரோதி ஆகிடுறாங்க, துரோகி ஆகிடுறாங்க. இப்போ இதுதான் ரொம்ப சிரமம். நீங்கள் எவனா சத்தம் போகிறவனா பிரச்சனை இல்லை, அவன் நமக்கு எதிரிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. தெரியாத எதிரிகள் தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப சிக்கலே. நீங்கள் வாராகியை சரண் அடைஞ்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களாம் சும்மா அப்படி தூசி மாதிரி ஆயிடுவாங்க, ஒன்றுக்கும் ஆகாமல் ஆயிடுவாங்க. சரிங்களா? நான் என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை, நிறைய பேர்த்தோட அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க,